குங்குமப் பொட்டு, திருநீர் நிறைந்த நெற்றியுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நிழலாக பத்திரிகையாளர் சந்திப்பு தொடங்கி அரசியல் மேடைகள் வரை இடைவிடாமல் பின்தொடர்ந்த ஏபி முருகானந்தத்தை திருப்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவித்து உள்ளது பாரதிய ஜனதா கட்சி. 1976ஆம் ஆண்டு கோயமுத்தூரில் பிறந்தவர் ஏபி முருகானந்தம். பொறியியல் மற்றும் சட்டத்துறையில் முதுகலை படிப்பை முடித்தவருக்கு இயல்பிலேயே அரசியல் மீது ஆர்வம் இருந்தது. இந்த அரசியல் ஆர்வத்தால் கல்லூரி படிப்பு முடிந்ததும் அவர் இணைந்த கட்சிதான் பாஜக. தன் வயதுக்கே உரித்தான துடிப்பில் களத்தில் சுழன்றவருக்கு கட்சியில் வெகு விரைவிலேயே அங்கீகாரம் கிடைத்தது. 1998ஆம் ஆண்டு பாஜகவின் இளைஞரணி கோவை மண்டல தலைவராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. அன்று தொடங்கி இன்று வரை அரசியல் பரமபதத்தில் ஏறுமுகத்தில் மட்டுமே பயணிக்கிறார் ஏபி முருகானந்தம். மெல்ல மெல்ல கட்சியிலும் அரசியல் களத்திலும் வளர்ந்தவர். மண்டல தலைவர் தொடங்கி மாவட்ட பொதுச் செயலாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர், அகில இந்திய இளைஞரணி செயலாளர், இளைஞர் அணியின் தேசிய துணைத் தலைவர் என்று அடுத்தடுத்த ப்ரமோஷன்களினால் கட்சி அரசியலில் உச்சம் தொட்டார். டெல்லி தலைமைக்கு நெருக்கமாகவே வலம் வந்த முருகானந்தம் மேடை ஏறினாலே மோடி, அமித்ஷா குறித்து பேசி அவர்களின் குட்பூக்கில் இடம் பிடிக்க தவறுவதில்லை. 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாமல் தோல்வியை சந்தித்தது பாஜக. தேர்தலுக்கு பின் அப்போதைய மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பொறுப்பு கொடுத்து தெலுங்கானாவுக்கு அனுப்பி வைத்தது பாஜக தேசிய தலைமை. இதனால் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு கமலாலயத்தை பரபரப்பிலேயே வைத்திருந்தது. குறிப்பாக கட்சியின் சீனியர்களான பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் என பலரும் அந்த போட்டியில் இருந்தனர். அந்த லிஸ்டில் இருந்த இன்னொரு பெயர் ஏபி முருகானந்தம். சீனியர்களுக்கு மத்தியில் இளைஞர் சக்தியை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த பாஜக தேசிய தலைமை முருகானந்தம் பெயரை பாஜக தலைவர் பதவிக்கு பரிசீலனை செய்ததாகவே அப்போது தகவல்கள் கசிந்தன. எதிர்பார்க்கப்பட்டது போல தலைவர் பதவி கிடைக்காவிட்டாலும் களத்தில் இறங்கி கட்சியை ப்ரமோட் செய்ய ஆரம்பித்தார் ஏபி முருகானந்தம். கோவை பாஜக என்றாலே முருகானந்தத்தின் முகம் நினைவுக்கு வரும் அளவுக்கு கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். கொங்கு மண்டலத்தில் இருந்து அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்றதும் அவரது வலது கரமாக மாறினார் முருகானந்தம். அவருக்கு தேர்தல் அரசியலில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதில் அண்ணாமலையும் தீவிரமாக இருந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்ததால் எடப்பாடியிடம் பேசி முருகானந்தத்துக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முயன்றார் அண்ணாமலை. ஆனால் அந்த முயற்சி கை கொடுக்கவில்லை. இதனால் 2024 மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கு முன்பே தன் சொந்த மண்ணான கோவை தொகுதியில் தேர்தல் வேலைகளை தொடங்கினார் முருகானந்தம். ஆனால் இடையில் அண்ணாமலை கோவையில் களமிறக்கப்படுவார் என்ற தகவல் வெளியானதால் தனது சொந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திருப்பூர் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சி சார்பாக அப்போதைய திருப்பூர் தொகுதியின் சிட்டிங் எம்பி சுப்ராயனை போட்டியிடுகிறார். முருகானந்தம் தான் பாஜக வேட்பாளர் என்று அறிந்ததும் 2014ஆம் ஆண்டு நிகழ்ந்த முருகானந்தம் மனைவியின் மரணத்தை தற்போது மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது சிபிஐ. இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் முருகானந்தம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் மீது சித்தாந்த ரீதியாக விமர்சனம் இருக்கலாமே தவிர தனிப்பட்ட தாக்குதல் நல்ல யுக்தி அல்ல என தன் மீதான விமர்சனத்தை ஊதி தள்ளிவிட்டு பிரச்சார களத்தில் வேகம் காட்டி வருகிறார். அண்ணாமலைக்காக கோவையை விட்டுக் கொடுத்த முருகானந்தத்தை திருப்பூர் மக்கள் மக்களவைக்கு அனுப்பி வைப்பார்களா என்பதை ஜூன் 4ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம்.